ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் கப் பகுதியும் பெல்ட்டையுமே இணைச்சி முடிச்சிட்டோம். இணைச்சதுக்கப்புறம் பிசிறு பகுதியை மேல் நோக்கி வச்சுட்டோம். அந்த கப் பகுதியை பார்த்து வச்சுட்டு நம்ம மேலே ஒரு படிமான தையல் போடுறோம். இந்த படிமான தையல் எதுக்காக போடுறோங்கிற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறவங்க இந்த படிமான தையல் போடக்கூடாதா அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லுவாங்க. எதனால் போடக்கூடாது, எதுக்கு போடக்கூடாதுங்கிற காரணத்தை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு எடுத்து எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கணுங்கிறத நான் திங்கக்கிழமையிலேருந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.